வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பேர் எம் ஆயம்மாள். என் கூட இருக்கவங்க பேர் கே பஞ்சவரணா. எங்கள் டீம் ஏ டீம். இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் எஸ் சுந்தரி. என் கூட இருக்கவங்க வி அமராவதி. எங்கள் டீம் பி டீம். மூன்றாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் எஸ் மகாலட்சுமி. என் கூட இருக்கவங்க பேர் பாப்பாத்தியம்மாள். எங்கள் டீம் பேர் சி. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் ஒவ்வொரு அணியும் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் முதல் 2 அணிக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்படும். 3ஆம் அணிக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். 5வது சுற்று ஏ டீம்கான முதல் கேள்வி. ஒரு ஆட்டு வியாபாரி ஒரு வியாபாரிகிட்ட 6 ஆடு வாங்குறாரு. ஒவ்வொரு ஆடும் 4100 ரூபாய். இன்னொரு ஆடை இன்னொரு வியாபாரிகிட்ட போய் வாங்குறாரு. அதோட விலை 4500 ரூபாய். மொத்தம் 7 ஆடுகளையும் எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாரு? 29100 ரூபாய். சரியான பதில். 5வது சுற்றில் ஏ டீம்கான 2வது கேள்வி. ஒரு பள்ளியில் கவிதை போட்டி நடக்குது. ஒவ்வொருத்தரும் 10 கவிதை சொல்லணும். மொதல் 10 பேர் சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் 2 பேர் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை கவிதைகள் சொல்லியிருப்பாங்க? 120 கவிதைகள். சரியான பதில். 2வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். 5வது சுற்றில் 3வது கேள்வி. ஒரு பள்ளி விழாவில் 10 குழந்தைங்க நடனம் ஆடுறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் 2 மேல் சட்டையும் 1 கால் சட்டையும் கொடுக்குறாங்க. அப்படின்னா மொத்தம் எத்தனை உடைகள் கொடுத்துருப்பாங்க? 30 ஆடைகள். சரியான பதில். 3வது கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். 4வது கேள்வி. 5ஐயும் 4ஐயும் கூட்டினோன்னா ஒரு நம்பர் நமக்கு கிடைக்குது. இப்போது 2 நம்பரை பெருக்கும்போது அதே நம்பர் கிடைக்குது. இந்த 2 நம்பரும் ஒரே நம்பராக இருக்கணும். அந்த ஒரே நம்பர் எது? 5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9 வருது. அதே மாதிரி 1 × 9 9.
சரியான பதில். உங்களுக்கு 4வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். 5வது சுற்றில் ஏ டீமுக்கான 5வது கேள்வி. ஒரு ஊரில் 10 தெருக்கள் இருக்கு. ஒவ்வொரு தெருவுலையும் 10 வீடு இருக்கு. அதில் 90 வீடுகளுக்கு பேப்பர் போடுறாங்க. எத்தனை வீட்டுக்கு பேப்பர் போடலை? 10 வீட்டுக்கு பேப்பர் போடலாம். சரியான பதில். 5வது சுற்றில் பி டீமுக்கான முதல் கேள்வி. சனிக்கிழமை அன்னைக்கு தண்ணி தொட்டியை கழுவுறதுக்கு ஆளுங்கள்லாம் வராங்க. அதை 2 டீமாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு டீம்லையும் 10 பேர் இருக்காங்க. அப்புறம் என்னாச்சுன்னா மதியத்துக்கு மேலே பி டீமில் இருக்கிற 5 பேர்த்த வந்து கூட்டுறதுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போது சாயங்காலம் தண்ணி தொட்டியை கழுவுறதுக்கு எத்தனை பேர் அங்கே வேலை செஞ்சாங்க? 9. தவறான விடை. சி டீம். நீங்கள் சொல்லுங்கள். 15 பேர். சரியான பதில். சி டீமுக்கு 5 மதிப்பெண்கள். பி டீமுக்கான 2வது கேள்வி. ஒரு பரிசு வழங்கும் விழாவில் 250 ஆண்களுக்கும் 250 பெண்களுக்கும் பரிசு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு 50 பெண்கள் வரலை. அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் வந்து பரிசு வாங்கியிருப்பாங்க? 450 பேர். சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? 250 500 பேர். 500 பேரில் 50 பேர் வரல, மிச்சம் 450. சரியா சொன்னீங்க. 2வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள் பி டீமுக்கு. பி டீமுக்கான 3வது கேள்வி. சாலையோரத்தில் பழக்கடைகள்லாம் இருக்குது, பார்த்துருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு 10 பேர் வந்து தண்ணீர் பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 10 பேர் மறுபடியும் அந்த கடைக்கு வராங்க. அதில் 5 பேர் தண்ணீர் பழம் சாப்பிட்றாங்க, 5 பேர் பப்பாளி பழம் சாப்பிட்றாங்க. அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் தண்ணீர் பழம் சாப்பிட்டாங்க, எத்தனை பேர் பப்பாளி பழம் சாப்பிட்டாங்க? 15 பேர் தண்ணீர் பழம், 5 பேர் பப்பாளி பழம். சரியான பதில். 3வது கேள்விக்கும் பி டீமுக்கு 10 மதிப்பெண்கள். பி டீமுக்கு 5வது சுற்றில் 4வது கேள்வி. ராமர் 5 வடை சாப்பிட்டான். அப்புறம் 2 வடை வாங்குறான் கடையில். ஆனால் 1 வடை கீழே விழுந்துருச்சு. இப்போ மொத்தம் அவன் எத்தனை வடை சாப்பிட்ருப்பான்? 6 வடை. சரியான பதில். 4வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். 5வது சுற்றில் பி டீமுக்கான இறுதி கேள்வி. ஒரு திருவிழாவில் 500 மின் விளக்குகளை ஃபஸ்ட்டு வாங்குறாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க ஏற்கனவே 200 மின் விளக்குகளை வாங்கி வச்சிடுறாங்க. ஆனால் எவ்வளோ மாட்ட முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா 300 தான் மாட்ட முடியுது. அப்படின்னா மீதி எவ்வளோ மின் விளக்குகள் அவங்கக்கிட்ட இருக்கு? 400 மின் விளக்குகள். சரியான பதில். 10 மதிப்பெண்கள். சி டீமுக்கான முதல் கேள்வி. ராமர் அப்படிங்கிறவர் நியூஸ் பேப்பரில் சிமெண்ட் ஒரு மூட்டை எவ்வளோன்னு பார்க்குறாரு. 360 ரூபா அப்படின்னு இருக்கு. அவரால் அன்னைக்கு போக முடியல, அதனால் அடுத்த வாரம் போகிறாரு. அப்போது 70 ரூபா அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் 10 மூட்டை வாங்குறாரு. எவ்வளோ ரூபா செலவு பண்ணி வாங்கியிருப்பார்? 4300 ரூபா. சரியான பதில். முதல் கேள்விக்கு 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படுது. சி டீமுக்கான 2வது கேள்வி. லக்ஷ்மணன் தனது நண்பனோட ஒரு டீ கடைக்கு போகிறாரு. அங்கே தனக்கு ஒரு டீ 6 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஒரு பிஸ்கெட் பாக்கெட் 20 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஒரு பிரெட் பாக்கெட் 30 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனால் அவர்கிட்ட 50 ரூபாய் தான் இருக்குது. அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து மீதி பணத்தை வாங்கி கடைக்காரருக்கு கொடுக்கணும். எவ்வளோ வாங்கி கொடுப்பார்? 6 ரூபாய் வாங்குவார். சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? டீ 6 ரூபா, பிஸ்கட் 20 ரூபா, பிரெட்டு 30 ரூபா. ஆக மொத்தம் கூட்டினதில் 56 ரூபா வந்துச்சு. அவர்கிட்ட இருக்கிறது 50 ரூபா. 6 ரூபா கடை வாங்கியிருக்காரு. சரியா சொன்னீங்க. 2வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். 3வது கேள்வி. 8497
காலி இடங்கள் இருக்குது. அதில் முதல் கட்டமாக 2066 இடங்கள் நிரப்பப்படுது. ரெண்டாவது கட்டமாக 6198 இடங்களும் நிரப்பப்படுது. இன்னும் எத்தனை இடங்கள் நிரப்பப்படணும்? 233 இடம் காலி. சரியான பதில். மூன்றாவது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். சி டீமுக்கான 4வது கேள்வி. ஒரு எண்ணிலிருந்து 20 கழிக்க நமக்கு கிடைக்கிற விட 80. அப்படின்னா அந்த எண் என்ன? 100. சரியான பதில். 4வது கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள் சி டீமுக்கு. சி டீமுக்கான 5வது சுற்றில் இறுதி கேள்வி. ஒரு கிராமத்தில் 15,000 மக்கள் இருக்காங்க. அதில் ஆண்கள் 8,000, பெண்கள் 4,500. மீதம் இருக்கிறவங்கெல்லாம் குழந்தைங்க. மொத்தம் எத்தனை குழந்தைங்க அந்த கிராமத்தில் இருக்காங்க? 3,500. தவறான பதில். ஏ டீம், நீங்கள் முயற்சி பண்ணுங்க. 2500 குழந்தைகள். சரியான பதில். ஏ டீமுக்கு செல்கிறது 5 மதிப்பெண்கள். இப்போது நாம் 5வது சுற்றில் ஒவ்வொரு டீமும் வாங்கின மதிப்பெண்களை பார்ப்போம். ஏ டீம் 180, பி டீம் 230, சி டீம் 225. இந்த கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் முதலிடம் பெற்றவர்கள் பி டீம், 2ஆம் இடம் பெற்றவர்கள் சி டீம், 3வது இடம் பெற்றவர்கள் ஏ டீம். இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. வினாடி வினா போட்டியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். இன்றைக்கும் முற்றிலும் வித்தியாசமாய் மாறுபட்ட கோணத்தில் ஷியாம்லா வாணியுடன் மக்களை இணைக்கும் உறவு பாலமாய் தொலைபேசி வழியே கணிதம். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மதுரை அருப்புக்கோட்டை ரோடு டிவிஆர் நகர் கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியிலிருந்து திருமதி மகேஷ் மேம் வந்திருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்கம்மா? பச்சைநாச்சி பேசுகிறேன். என்ன படிச்சிருக்கீங்கம்மா நீங்கள்? எம்காம் படிச்சிருக்கேம்மா. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. ஒரு கடையில் 3 விதமாக பேனா வாங்குறீங்க. சரி. முதல் பேனாவோட விலை 2வது பேனாவோட விலையில் பாதி விலை. 3வது பேனாவோட விலை முதல் பேனாவை விட 3 மடங்கு விலை. இந்த 3 பேனாவும் வாங்குறதுக்கு தேவையான விலை 36 ரூபாய். அப்போ ஒவ்வொரு பேனாவோட விலை என்னன்னு சொல்ல முடியுமா? தெரியல மேம், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. தெரியல. மொத்தம் ரூபாய் 36ன்னு சொல்கிறோம் இல்லையா? மொத்தம் தேவையான விலை. முதல் பேனாவோட விலை 2வது இதில் பாதின்னு சொல்கிறோம். சரிங்க மேம். அப்போது 2வது பேனா 2 மடங்கு விலை, முதல் பேனாவோட 2 மடங்கு விலை. 3வது பேனா முதல் பேனாவோட 3 மடங்கு விலைன்னு சொல்கிறோம். அப்போது 3 வாங்குறதுக்கு 36 ரூபாய் ஆகுது. இப்போ முதல் பேனாவோட விலை 6 ரூபான்னு வச்சுட்டோன்னா 2வது பேனாவோட விலை 12 ரூபாய், 3வது பேனாவோட விலை 18 ரூபாய். மொத்தம் 36 ரூபாய் ஆகும். நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுமா? காமர்ஸ் தான் மேம் பிடிக்கும். சரி, ஓகேம்மா, நன்றி. தேங்க்யூ. வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேம். யார் பேசுகிறீங்கம்மா? எஸ் மாரியம்மாள் பேசுகிறேன் மேம். என்ன படிச்சிருக்கீங்க மாரியம்மாள்? 9th மேம். 9th படிச்சிருக்கீங்க. ஆமாங்க. சரி, நீங்கள் கடைக்கெல்லாம் போவீங்களா? போவோம் மேம். சரி, ஒரு கடையில் சில்லறை மாற்றுறதுக்காண்டி போகிறீங்க. நீங்கள் 1000 ரூபாய் இருக்குது உங்கள்கிட்ட. கடைக்காரர் 50 ரூபாய் நோட்டுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாரு. எத்தனை 50 ரூபாய் நோட்டு நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் கடைக்காரர்கிட்ட இருந்து? 20 நோட்டு வாங்க வேண்டியிருக்கும். எப்படின்னு சொல்கிறீங்களா? 50 ரூபா நோட்டா 20 வாங்கணும். ஏன்னா 100 ரூபாய்க்கு 2 50 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய்க்கு 20 நோட்டு. இன்னொரு கணக்கு கேட்கலாமா உங்கள்கிட்ட? கேளுங்க மேம். ஒரு கடையில் 340 ரூபாய்க்கு நீங்கள் ஏதோ வாங்குறீங்க. சரியா? நீங்கள் கடைக்காரர்கிட்ட 500 ரூபாய் கொடுக்குறீங்க.
ஆ சரிங்க மேம். அப்போ அவர் உங்கள்கிட்ட மீதி சில்லறை கொடுக்குறாரு. மீதி சில்லறை எவ்வளோ கொடுக்கணும்? நீ சொல்ல 160 ரூபா. 160 ரூபா கொடுக்கணும். அந்த 160 ரூபாவில் 20 ரூபா நோட்டுகளாகவும் 50 ரூபா நோட்டுகளாகவும் கொடுக்குறாரு. 20 ரூபா நோட்டு 3, 50 ரூபா நோட்டு 2. கரெக்டாக சொன்னீங்க. நன்றிம்மா. தேங்க்ஸ் மேம். இப்போ அடுத்த நேர பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா? தமிழ் செல்வி பேசுகிறேன் மேடம். தமிழ்ச்செல்வி பேசுகிறீங்க. தமிழ்ச்செல்வி என்ன படிச்சிருக்கீங்க? நான் 8th படிச்சிருக்கேன். 8th படிச்சிருக்கீங்க. ஆமாம். உங்களுக்கு பிடித்தமான பாடம் என்னம்மா படிக்கும்போது? தமிழ் தான் மேம். தமிழ். கணிதம் பிடிக்குமா? கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு. இப்போ வானொலி மூலம் கணிதம் கற்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மேடம். பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ கணக்கு கேட்கலாமா உங்கள்கிட்ட? கேட்கலாம். வரிசையாக மாணவர்களை வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க. சரிங்க. ஒரு வரிசைக்கு வந்து 8 மாணவர்களை வந்து நிப்பாட்டுறாங்க. சரிங்கம்மா. இப்போ 40 மாணவர்களை வந்து எத்தனை வரிசையில் நிப்பாட்டலாம்? 5 வருஷம். 5 வரிசையில் நிப்பாட்டலாம். சரியான விடைமா. ஒரு வரிசைக்கு 8னா 5 × 8 40. சரியான விடை. இன்னொரு கணக்கு கேட்கலாமா உங்கள்கிட்ட? கேளுங்க. ஒரு பெட்டியில் வந்து 15 பழங்கள் வந்து அடுக்கி வைக்கிறாங்க. சரிங்க. அப்போ 75 பழங்களை அடுக்கிறதுக்கு எத்தனை பெட்டி வேணும்? 5 பெட்டி மேடம். 5 பெட்டி. எப்படி சொன்னீங்க? 5 10 50 5 75 மேடம். கரெக்ட், சரியாக சொன்னீங்கம்மா. நன்றி. சரிங்க. ஷியாம்லவாணி 90.4 அலைவரிசையில் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது தொலைபேசி வழியே கணிதம். வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா? சுமதி பேசுகிறேன் மேம். சரிங்க, என்ன படிச்சிருக்கீங்க சுமதி? 10th படிச்சிருக்கேன் மேம். நியூஸ் பேப்பர்லாம் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டேன் மேம். பார்க்க மாட்டீங்க. சரி, இன்னைக்கு வந்து தங்கம் வந்து ரூபாய் 304 வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. தங்கம் வாங்குறதுக்கு கடைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போக மாட்டேன் மேம். போக மாட்டீங்க. ஒரு பவுனுக்கு எத்தனை கிராம்னு தெரியுமா? 8 கிராம். அதெல்லாம் கரெக்டாக தெரியுது இல்லையா? அப்போ ஒரு பவுனுக்கு வந்து 304 ரூபாய் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கிராமுக்கு எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா நீங்கள்? ஒரு பவுனுக்கு 304 ரூபாய். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லைங்க மேம். சொல்லுங்கள். ஒரு பவுனுக்கு 8 கிராம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். இப்போ ஒரு பவுனுக்கு வந்து 304 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அப்போ 8 கிராமுக்கு 304 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இப்போ ஒரு கிராமுக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 38 ரூபா மேம். 38 ரூபாயா? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். என்ன பண்ணீங்க நீங்கள்? பெருக்கல் செஞ்சீங்களா? வகுத்தல் செஞ்சீங்களா? வகுத்தல் தான் செய்யணும் மேம். வகுத்தல் செய்யணும். 8ஆல் வகுக்கணும். 304 8ஆல் வகுக்கணும். தெரியல மேம். 38 தான். சரிங்க. சரியான விடை தான். நன்றி. தேங்க்ஸ் மேம். வணக்கம்மா, அடுத்து யார் பேசுகிறீங்க? என் பேர் மூக்கம்மாள், பெருங்குடி. பெருங்குடியில். சொல்லுங்க மேடம். சரி, என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? 8 வரைக்கும் படிச்சிருக்கோம். 8 வரைக்கும் படிச்சிருக்கீங்க. இப்போது ஒருவர் வந்து 100 தாமரைப்பூ வாங்குறாங்க. 200 ரூபாய்க்கு 100 தாமரைப்பூ வாங்குறாங்க. அப்போ ஒரு தாமரைப்பூவோட விலை என்னம்மா? தெரியல மேடம். 2 ரூபாய் வருமா? 2 ரூபா வரும் மேடம். 2 ரூபாய் வரும். சரி, அதே தாமரைப்பூவை ஒரு பூ வந்து 5 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்னு சொல்ல முடியுமா? 300 ரூபா வரும். 300 ரூபா வரும். சரியான விடைமா. சரி. ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? போயிருக்கேன் மேடம். போயிருக்கீங்க. சரி, ட்ரெயின் டைமிங் வந்து பார்த்துருக்கீங்களா? எப்படி வந்து நேரம் போட்டிருப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? நம்ம மத்தியானம் 3 மணின்னு சொல்லுவோம். ஆனால் ட்ரெயின் டைமிங் வந்து வேறையாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதை பார்க்கல மேடம். பார்த்ததில்ல. 24 மணி நேரம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதில் நம்ம 12 மணிக்கு அப்புறம் திருப்பி 1 2ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை வந்து அவங்க 13 14 அப்படி சொல்லுவாங்க. சரி. இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு உங்களுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரெயின் டைமிங்கில் எந்த நேரம்னு சொல்ல முடியுமா நீங்கள்? 18 மேடம். 18. சரியான பதில்மா. நன்றி. சரி. இப்போ அடுத்த நேர் பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, யார் பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். பெருங்குடியிலேருந்து வேலம்மா பேசுகிறேன் மேடம். வேலம்மாள் பேசுகிறீங்க. வேலம்மாள் என்ன படிச்சிருக்கீங்க? 9th படிச்சிருக்கீங்க. 9th படிச்சிருக்கீங்க. ஆமாம் மேடம். உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? இருக்காங்க மேடம். என்ன படிக்கிறாங்க? ஒருத்தர் 8th படிக்கிறியான். ஒரு 7th படிக்கிறியான். சரி. 5 படிக்கிறியான். ஒரு பொண்ணு இப்போ பால்வாடி போகுது. இப்போ நீங்கள் கடைக்கெல்லாம் போவீங்க இல்லையா? போவேன் மேடம். இந்த உணவுப் பொருள் பாக்கெட்லாம் வாங்குறீங்க, ரவை ஜீனி கோதுமை அதெல்லாம் வாங்குறீங்க இல்லையா? ஆமாம் மேடம். அதில் வந்து காலாவதி தேதி எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இத்தனை நாளைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம் மேடம். அதை பார்த்து வாங்குறீங்களா? வாங்குறேன். கடையில் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குறீங்களா? வாங்குறேன் மேடம். சரி, அதை வந்து இப்போ ஒரு பாக்கெட்டில் ஒரு ரவை பாக்கெட்டே வாங்குறீங்க. அதில் வந்து தயாரிப்பான தேதி வந்து February 16, 2015ன்னு போட்டிருக்காங்க. மேடம். அதில் வந்து 70 நாட்கள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எந்த மாதம் வரைக்கும் எந்த தேதி வரைக்கும் அந்த ரவை பாக்கெட்டை வந்து யூஸ் பண்ணலாம்? ஏப்ரல் வரைக்கும்.
ஏப்ரல் தேதி சொல்ல முடியுமா? ஏன்னா 70 நாள் தான் போட்டிருக்காங்க அந்த கவரில். அப்படின்னா கரெக்டாக அந்த மாதம் சொன்னாங்கன்னா ஏப்ரல் நம்ம சொல்லிடலாம். 70 நாட்கள் மட்டும்தான் உபயோகிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 26. ஏப்ரல் 26. 26 சரியான பதில்மா. எப்படின்னு சொல்கிறீங்களா? February 16, 2015ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? February மாதம் 2015 28 நாட்கள் இருக்கும். இப்போ 16லேருந்து பார்த்தீங்கன்னா February மாதம் 13 நாள் இருக்குது. மார்ச் மாதத்துக்குரிய 31 நாள் ப்ளஸ் ஏப்ரல் 26 நாள் நீங்கள் போட்டிங்கன்னா 70 நாள் வரும். சரியா? சரியான பதில்மா. இப்போ இதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்குறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு மருந்தெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க இல்லையா? ஆமாம் மேடம். ஒரு மருந்து வந்து டாக்டர் சொல்கிறாங்க 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை தடவை நீங்கள் அந்த மருந்தை உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும்? 6 தடவை. 6 தடவை கொடுக்கணும். எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெருக்கல்ல கணக்கு. எப்படி பெருக்கல்? ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் இல்லையா? இப்போ 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவைன்றப்ப 4 6 24 6 தடவைகள் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்க. சரிம்மா, நன்றிம்மா. வணக்கம். அடுத்து யார் பேசுகிறீங்கம்மா? சொல்லுங்க. ட்ரெயின்லலாம் போயிருக்கீங்களா? போனதே இல்லை மேம். ட்ரெயினில் போனதே இல்லையா இது வரைக்கும்? போனதே இல்லை மேம். ட்ரெயின் டைமிங்ஸ்லாம் தெரியாது உங்களுக்கு? தெரியாது மேம். நாங்கள் அந்த சைடு போனதில்லை. ட்ரெயினில் ஒண்டி பஸ் மட்டும் தான் மேம். பஸ்ஸு மட்டும் தான் போகிறீங்க? எஸ் மேம். பஸ்ஸில் இங்கேருந்து அருப்புக்கோட்டைக்கு 26 ரூபா டிக்கெட்னு வச்சுக்கலாம். சரிங்க மேம். நீங்கள் ஒரு 2 பேர் ப்ளஸ் ஒரு குழந்தை. எத்தனை வயசுக்கு மேலே டிக்கெட் எடுக்கணும்? 3 வயசுக்கு மேலே. 3 வயசுக்கு மேலே எத்தனை டிக்கெட் எடுக்கணும்? அரை டிக்கெட். அரை டிக்கெட் எடுக்கணும். எத்தனை வயசுக்கு மேலே முழு டிக்கெட் எடுக்கணும் தெரியுமா? 12 வயசுக்கு மேலே. அதெல்லாம் தெரியும். கரெக்ட். இப்போ 2.5 டிக்கெட் நீங்கள் எடுக்கிறீங்க. ஒரு டிக்கெட்டோட விலை வந்து 26 ரூபாய். எஸ் மேம். சரியா? எவ்வளோ ரூபாய் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் 2.5 டிக்கெட் எடுக்கிறதுக்கு? 2 டிக்கெட்டா மேம்? ஒரு டிக்கெட் விலை மேம் 26 ரூபாய். 65 ரூபா. 65. எப்படி கண்டுபிடிச்சிங்க? 26 ரூபா மேனிக்க. 2 பேர்த்துக்கு. 2 பேருக்கு? 2 பேர்த்துக்கு எவ்வளவு? 52 ரூபா மேம். 52 ரூபா. 26ல் பாதி 13. 13. 52ம் 13 கூட்டினா 65 ரூபா வந்ததா? சரிங்கம்மா. சரியான விடைம்மா. சரிம்மா. இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. கேளுங்கம்மா. ஒரு கடையில் வந்து நீங்கள் 340 ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருக்கீங்க. சரிங்க மேம். 500 ரூபா கொடுக்குறீங்க. சரிங்க மேம். கடைக்காரர் வந்து உங்கள்கிட்ட 100 ரூபா 20 ரூபா தாளாக கொடுக்குறாரு. சரிங்க மேம். எத்தனை 100 ரூபா எத்தனை 20 ரூபா கொடுத்துருப்பாரு? ஒரு 100 ரூபா ஒரு 20 ரூபா தான் மேம் கொடுத்துருப்பாரு. ஒரு 100 ரூபா ஒரு 20 ரூபா தான் கொடுத்துருப்பாரா? 3 20 மேம். மொத்தம் 160 ரூபா பேலன்ஸ் வரும் மேம். 160 ரூபா பேலன்ஸ் வரும். 100 ரூபா ஒரு தாளும் 20 ரூபா 3 தாளும் கொடுத்துருப்பாங்க. 3 தாளும் கொடுத்துரு. சரியான பதில்மா. நன்றி. அடுத்து யாருமா பேசுறீங்க? வணக்கம். மாரியம்மா பேசுறேன் மேம். மாரியம்மாள் பேசுறீங்க. மாரியம்மாள் ட்ரெயினில் போயிருக்கீங்களா? நாங்க மேம் ட்ரெயினுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ட்ரெயினுக்கு உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை? ஆமாங்க மேம். எங்களுக்கு பஸ் தான் மேம். பஸ்ஸில் தான் போவீங்க? ஆமாங்க மேம். குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் ஊர்லேயே வந்து 70 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பஸ்ஸு போகுதுன்னு வச்சுக்கலாம். சரிங்க மேம். சரியா? மத்தியானம் 2 மணிக்கு வந்து ஒரு பஸ்ஸு வந்து உங்கள் ஊரை கடந்து போயிருக்கு. சரிங்க மேம். அடுத்த பஸ்ஸு எப்போ வரும்? 1 மணி நேரம் கழிச்சு வருங்க மேம். 70 நிமிடங்களுக்கு ஒரு தடவை வந்து ஒரு பஸ்ஸு வந்து உங்கள் ஊரை கடக்குது. சரியா? சரிங்க மேம். இப்போ மத்தியானம் 2 மணிக்கு வந்து ஒரு பஸ்ஸு வந்து போயிருக்கு உங்கள் ஊரில் இருந்து. சரிங்க மேம். அடுத்த பஸ்ஸு எத்தனை மணிக்கு வரும்? 2:20க்கு மேம். 70 நிமிஷம்னு சொல்கிறேன். 70 நிமிடங்களுக்கு ஒரு தடவை. 3:10 மேம். 3:10. 70 நிமிடம்ன்றது 1 மணி நேரம் 10 நிமிடம் இல்லையா? ஆமாங்க மேம். அப்போ மத்தியானம் 2 மணிக்கு ஒரு பஸ்ஸு போச்சுன்னா அடுத்த பஸ் வந்து 3 மணி 10 நிமிடத்துக்கு வரும். சரியான பதில். சரிங்க. நன்றி. ஷியாமலவாணி 90.4 அலைவரிசையில் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது தொலைபேசி வழியே கணிதம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமலவாணி அலைவரிசையிலும் www.ஷியாமலவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம். அடுத்து யார் பேசுறீங்க? தமிழ் செல்வி பேசுறேன். தமிழ் செல்வி பேசுறீங்க. சரி, நீங்கள் வந்து கையில் 1500 ரூபாய் வச்சுருக்கீங்க. சரிங்க மேடம். ஒரு கடையில் போய் சில்லறை மாத்துறீங்க. சரிங்க. கடைக்காரர் வந்து 20 ரூபாய் நோட்டாக கொடுக்குறாரு. சரிங்க மேடம். எத்தனை நோட்டு கொடுக்கணும் உங்களுக்கு? 1500 ரூபாய் மேடம். 100 ரூபாய்க்கு 5 நோட்டு. 1000 ரூபாய்க்கு
50 75 20 ரூபா. 75 20 ரூபா நோட்டு கொடுக்கணும். ஆமாம். சரிம்மா. இப்போது மருந்துலாம் வாங்குறீங்களா கடையில்? ஆமாங்க. எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குறீங்களா? வாங்குங்க வாங்குவாங்க. சரி, ஒரு மருந்து வந்து ஓப்பன் பண்ணி 45 நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம். நீங்கள் வந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வந்து ஒரு மருந்து வாங்கி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அந்த மருந்தை எந்த தேதி வரைக்கும் நீங்கள் உபயோகிக்கலாம் இந்த மாதம்? சரிங்க. மார்ச் 2ன்னா 29 14ஆம் தேதி வரைக்கும் யூஸ். 14ஆம் தேதி வரைக்குமா? ஆமாங்க. 2ஆம் தேதி வாங்கியிருக்கீங்க. அந்த 2ஆம் தேதியும் சேர்த்துக்கணும் இல்லையா? 2ஆம் தேதி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்குலேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அப்போ மார்ச் மாதம் ஒரு 30 நாள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஏப்ரலில் ஒரு 15 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க மேடம். அப்போ 14ஆம் தேதி ஏப்ரல் 15 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க மேடம். இப்போ கடைக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுப்பீங்களா? எடுப்பேன் மேடம். இப்போ துணி வந்து எப்படி வந்து அளப்பாங்க? துணியாக எடுக்கிறீங்க, எந்த அளவையில் வந்து அளப்பாங்க? மீட்டர் வச்சு தான், இது டேப் வச்சு தான் அளப்பாங்க. 1 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்னு சொல்ல முடியுமா? 100 மேடம். 100 சென்டிமீட்டர். அப்போ 550 சென்டிமீட்டர்ன்றது எவ்வளோ மீட்டர்? 5.5 மீட்டர் மேடம். 5.5 மீட்டர். சரிம்மா, நன்றி. சரியான பதில். தேங்க்யூ. வணக்கம். அடுத்து யார் பேசுகிறீங்கம்மா? சுமதி பேசுகிறேன் மேம். சுமதி பேசுகிறீங்க. சுமதி, 1 கிலோ அரிசி வந்து 90 ரூபான்னு சொல்கிறாங்க. இப்போ 450 ரூபாய்க்கு எத்தனை கிலோ அரிசி நீங்கள் வாங்கலாம்? 5 கிலோ அரிசி. 5 கிலோ அரிசி. என்ன பண்ணீங்க நீங்கள்? பெருக்கலா வகுத்தலா என்ன செஞ்சீங்க? வகுத்தல். வகுத்தல் செஞ்சீங்க. 90ஆல் 450 வகுத்திருப்பீங்க. ஆமாம் மேம். சரியான பதில்மா. இப்போ ஒரு சட்டையோட விலை வந்து 500 ரூபா. அதுக்கு வந்து தள்ளுபடி வந்து 10% கொடுக்குறாங்க. அந்த தள்ளுபடி போக நீங்கள் அந்த சட்டைக்கு வந்து எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கும்? 450 ரூபா. 450 ரூபா. எப்படி கண்டுபிடிச்சிங்க? 100க்கு 10 ரூபானா 500 ரூபாய்க்கு 50 ரூபா. 50 ரூபா. 500 மைனஸ் 50 ரூபா போட்டிங்கன்னா 450 வந்துடும். சரியான பதில்மா. சரிங்கம்மா. இப்போ ஒரு சாக்லேட் பாக்கெட் வாங்குறீங்க. அதில் வந்து 122 சாக்லேட் இருக்குது. அதை வந்து நீங்கள் ரெண்டு பேருக்கு பிரிக்கிறீங்க. இப்போ எத்தனை சாக்லேட் ஒவ்வொரு பாக்கெட்லையும் இருக்கும்? 61 இருக்கும். சரியான பதில்மா. அடுத்து யார் பேசுகிறாங்க? வணக்கம். பேட்டி மூக்கமால் பெருங்குடி. சரிம்மா. ஒரு டஜனில் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? ஒரு டஜன் கணக்கு கேட்டிருக்கீங்களா? 12 இருக்கு மேடம். சரி, இப்போ 4 டஜன் நீங்கள் வாழைப்பழம் வாங்குறீங்க. எத்தனை வாழைப்பழம் இருக்கணும் அதில்? ஒரு டஜனுக்கு 12 இருக்கணும். 4 டஜன்னா 48 இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 36 பேர் இருக்கீங்க. சரி, அதில் வந்து உங்களை வந்து குழுவாக பிரிக்கிறாங்க. ஒரு குழுவில் வந்து 9 பேர் இருக்கிற மாதிரி எத்தனை குழுக்களை வந்து பிரிக்கலாம் உங்களை? 4. எப்படி சொன்னீங்க? 4ஆல வகுத்தீங்களா? ஆமாம். 36 வந்து 9ஆல் வகுத்தீங்கன்னா 4 9 36 4 வரும் இல்லையா? சரி. கடைக்கு போகிறீங்க, திராட்சை பழம் வாங்குறீங்க. 1 கிலோ திராட்சை வந்து 80 ரூபா சொல்கிறாங்க. அப்போ 2.5 கிலோ திராட்சை வந்து எவ்வளோ இருக்கும்? 200. எப்படி கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள்? 80 ரூபாயை 2ஆல் பெருக்கியிருப்பீங்க. 1/2 கிலோ வந்து 80ல் பாதி இல்லையா? 160 + 40 உங்களுக்கு 200 ரூபாய் வந்து இருக்கும். சரியான பதில்மா. நன்றி. அடுத்து யார் இருக்காங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா. இப்போ 1 கிலோ கத்திரிக்காயோட விலை வந்து 20 ரூபாய் சொல்கிறோம். 3 கிலோ கத்திரிக்காய் எவ்வளோ விலை இருக்கும்? 1 கிலோ வந்து 20 ரூபான்னு சொல்கிறோம். அப்போ 3 கிலோ 60 ரூபா கொடுக்கணும். சரி, உங்கள்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ வாங்கலாம் கத்திரிக்காய்? 2.5 கிலோ வாங்கலாம். ஏன்னா 2 கிலோன்றது 40 ரூபா, 1/2 கிலோ 10 ரூபா. சரியான பதில். சரி, ஒரு நிமிடத்துக்கு வந்து எத்தனை நொடின்னு தெரியுமா? 60 நொடி. அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கும் 60 நிமிடங்கள். சரி, அப்போ 90 நிமிடங்கள் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு நேரம் நம்ம சொல்லலாம்? 1.5 மணி நேரம்னு சொல்லலாம். 1 மணிக்கு 60ன்றப்போ 1/2 மணி நேரம் 30 நிமிடம். சரியான பதில்மா. சரிங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமளவாணி 90.
90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.